தேர்தல் வந்துட்டாலே போதும், ஐயாவை கையில பிடிக்க முடியாது. அதாவது எப்படின்னா, அந்த சூரியவம்சம் படத்துல சொல்லுவாங்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே போதும், சின்ராச கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி, தேர்தல் வந்துட்டாலே போதும், நம்ம ஐயாவை கையில பிடிக்க முடியாது. உடனே ஆரம்பிச்சிருவாரு. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா போதும், ஐயா ஆரம்பிச்சிருவாரு. வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு அப்படின்னு ஆரம்பிப்பாப்ல. அதே போலதான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் ஒரு அறிக்கையை ஒன்று விட்டாப்ல. வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு. இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள், நாம் தமிழரை பத்தி சொல்ல வேணாம், அவங்க பல்வேறு விமர்சனங்களை வந்து திமுக நோக்கி வைத்துக் கொண்டேதான் இருப்பார்கள். இந்த விமர்சனங்கள் அனைத்தையும் தாண்டி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமானது இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு. உண்மையிலே திமுகவுடைய அரசியலை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் உள்ளோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 2019 திமுக சந்தித்த தேர்தலை வந்து நம்ம பார்த்தாலே நமக்கு புரியும். 2019 பாராளுமன்ற தேர்தல், 2020 சட்டமன்ற தேர்தல்,